அதாவது இந்த டூன் லுக்கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல், அதாவது அடிப்படை விஷயங்கள், நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுடைய சமுதாயத்திற்கும் இங்குள்ள லுக்கூட் வாழ் மக்களுக்கும் நிறையா வந்துட்டு இல்லாமல் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே பொருளாதாரம், வெரி பேசிக்கான பொருளாதாரம் திட்டம் கூட ரொம்ப குறைவாக இருக்குது. நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 40 to 50 கிலோமீட்டர் வந்துட்டு நாங்கள் வந்து வாக்கப் அதாவது நடந்து ஒவ்வொரு வாக்காளர்களையும் போய் சந்திக்கிறேன், ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகிறேன். இங்கே ரொம்ப கிபாஜிக்கான், அதாவது வெரி பேசிக்கான விஷயங்களுக்கும் மக்களுக்கு வந்து போய் சேரலை, கிடைக்கல. அப்புறம் அது மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு அதாவது பாரேட், அதாவது அல்லூர் பிரச்சனைகள், அதாவது தண்ணி போகும் சலூரான தண்ணி இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சின்ன ஒரு மழை பெஞ்சால் கூட இன்றைக்கு உடனே வந்துட்டு வெள்ளம், நிறைய வெள்ளம் ஏறி போயிடுது. இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மழை தான் பேஞ்சிச்சு, பார்த்திங்கன்னா ரோடு எல்லாம் தண்ணி ஏறி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரோடு வசதி, பிள்ளைங்களின் வேலை வாய்ப்புகள், அந்த மாதிரி ஃபண்டமெண்டல், அதாவது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு இந்த லுக்கூட் மக்களுக்கு வந்து போய் சேராமல் இருக்கின்றது. ஸோ என்னை நீங்கள் தேர்வு செய்தால் கேள்விகளையும் உங்களுடைய ஆதங்கங்களையும் என்னால் வந்துட்டு சட்டமன்றத்துக்கு கொண்டு போக முடியும், கொண்டு போய் உங்களுக்காக நான் நின்று உங்களுக்காக ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் என்னை நம்பி எனக்கு வாக்களித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களோடு ஒருவனாக இருந்து உங்களுடைய தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியும். நான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய வாக்குறுதிகளாக கொடுத்து இன்றைக்கி நான் நிறையா அது செய்கிறேன் இது செய்கிறேன்ட்டு உங்களுக்கு நான் எந்த ஒரு பெரிய அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக லுக்கூட் மக்களின் குரலாக நான் இருப்பேன். இது கண்டிப்பாக உறுதியாக கூறுகின்றேன்.